السنة لله تعالى من دولته فلا مهد فعلان ربي ولا قضاء كافية شيئين. الله أكبر. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இறைத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் மீது செய்த பேருபகாரம், 9 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 10வது நோன்புக்கு தயாரான நிலையில் வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமது நோன்பை நம்முடைய அமல்களையும் பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. மீதமிருக்கிற நோன்புகளை முறையாக நோற்று லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து இபாதத்து செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் முஃமின்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அருமையான முஃமின்களே, இன்று ஓதி முடிக்கப்பட்ட ஒரு சூறாவுடைய பெயர் என்னவென்று சொன்னால் சூரத்து யூசுப் என்று ஒரு சூறா. அல் குர்ஆனிலே 10வது வரிசை எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த சூறா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிற சமயத்தில் இறங்கியதினால் இந்த சூறாவுக்கு மக்கி சூறா என்று சொல்லப்படும். இந்த சூறாவின் ஆயத்துடைய எண்ணிக்கை 111 ஆயத்துகளை கொண்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் எல்லாம் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய வரலாற்றை எங்களுக்கு சொல்லுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை வஹியாக இறக்கி தந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த சூறாவை பற்றி சொல்கிற போது அஹ்ஸனுல் கஸஸ் என்று அல்லாஹ் சொல்வார். அழகிய வரலாறு என்று அல்லாஹ் இந்த சூரத்து யூசுஃபை நமக்கு சொல்லித் தருவார். யூசுப் என்ற ஒரு நபியை பற்றி முழுவதுமாக இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகுக்கு சொந்தக்காரர்களான நபி. அழகு என்றாலே அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அல்லாஹ் இந்த சூறாவை அரபி மொழியிலே நாம் இறக்கிறோம் என்று சொல்கிற போது அரபி மொழியினுடைய வல்லமையை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்கிறார். அதுவும் மொழிகளிலே சிறந்த மொழி எதுவென்றால் அந்த அரபி மொழி தான். அந்த அரபி மொழியை மலக்குகளிலே சிறந்த மலக்கு யார் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஊரிலே சிறந்த ஊரான மக்காவில் நபிமார்களிலே சிறந்த நபியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள் பெற்ற ஒரு அற்புதமான வேதம், ஒரு சூரா இந்த சூரத்து யூசுப் என்று வரலாற்றிலே இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, மக்களிலே சிறந்தவர் யார் என்று தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மக்கள்ல சிறந்தவங்க இறையச்சம் உள்ளவர்கள் தான் என்று சொன்னார். நான் அந்ததை பற்றி கேட்கவில்லை, அதை காட்டிலும் இன்னும் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள், இறையச்சம் உள்ளவங்க சிறந்தவங்க தான், அந்த அர்த்தத்துல நான் இங்க கேட்கல, வேற வகையில சிறந்தவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கவில்லை. யார் சொல்றா, நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு உடனே மேல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 தலைமுறையாக நபிமார்களுடைய வம்சத்துல வந்தவங்க சிறந்தவங்க சொன்னாங்க. 3 தலைமுறை. முதல் தலைமுறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மகன் யாருன்னா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மகன் யார் என்று சொன்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 மனைவி நமக்கு தெரியும். முதல் மனைவி ஹாஜர் அம்மா, இரண்டாவது மனைவி, முதல் மனைவி சாரா அம்மா, இரண்டாவது மனைவி ஹாஜர் அம்மா. இந்த முதல் மனைவி சாரா அம்மாவுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும். ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு அடிமை பெண்தான் ஹாஜரா. அந்த ஹாஜராமாக தன்னுடைய கணவனுக்கு நீங்க திருமணம் முடிச்சுக்கணும்னு சொல்லி அவங்களே திருமணம் முடிச்சு வைப்பாங்க. அந்த அம்மாவுக்கு பிறந்தவங்க தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். நமக்கு வரலாறு தெரியும். ஹாஜர் அம்மா மூலமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. மக்கா உருவாகும் வரலாறு நமக்கு தெரியும். அதுக்கு பின்னால இந்த சாரா அம்மா மூலமாக அல்லாஹ் தஆலா இஸ்ஹாக்குக்கு ஒரு மகனை அல்லாஹ் தருகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மகனாக பிறந்தவர்கள் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அவங்களும் நபி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நபி. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நபி.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிமு 1800 வருடம் 1800 பலஸ்தீனத்துல வாழ்ந்திருக்கிறார். இன்னைக்கு பலஸ்தீனத்துல மிகப்பெரிய ஒரு ஷஹீதாக ஆகிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில அந்த ஊர் நபிமார்கள் வாழ்ந்த ஒரு புனித ஊர். அதனாலதான் அல்லாஹ் இன்னைக்கு அந்த ஊரை ஈமானுக்கு அடையாளமாக வச்சிருக்கான். சாதாரண பூமி அது பலஸ்தீன பூமி. அந்த நபிமார்கள் நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். அதுல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கலாம் அந்த பலஸ்தீனத்துல தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அங்க ஹபூன் என்ற ஒரு பள்ளத்தாக்குல வாழ்ந்தாங்க. பேரழகுக்கு சொந்தக்காரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை யாருன்னு சொன்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 மனைவி. அதுல முதல் மனைவி மூலமாக பிறந்த குழந்தைகள் 11 பேர். இரண்டாவது மனைவி மூலமாக பிறந்த பிள்ளைகள் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் பின்யா அமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர். இந்த 2 சகோதரர்கள் ஒரு தாய்க்கும் 11 சகோதரர்கள் இன்னொரு தாய்க்கும் பிறக்கிறார். இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சின்ன பிள்ளையா கடைசி பிள்ளையாக இருக்கக்கூடிய இந்த புன்யாமின் மேலையும் யூசுப் நபி மேலையும் கொஞ்சம் அன்பு வைக்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா பொறாமையாக மாறுது. நம்முடைய தந்தை, நம்ம 11 பேர் இருக்கிறோம், நம்ம ஒரு தாய் பிள்ளை, நம்மள மேல அன்பு வைக்காம சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய யூசுப் நபி மேலே புன்யாமின் மேலையும் அன்பு வைக்கிறாங்கன்றது பொறாமையாக மாறி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளையாக அழகான குழந்தையாக இருக்கிறப்பயே அவங்களை கொல்லுவதற்கு இந்த 11 சகோதரர்கள் முடிவு பண்ணாங்க. அப்படி முடிவு பண்ணுகிற போதுதான் அல்லாஹ் ஒரு கனவை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ஒரு கனவு காண்கிறாங்க. என்ன கனவு? இது கால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீ அபீஹி தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்றாங்க, யா அபதி என்னுடைய தந்தையே, இன்னி ரஐத்து நிச்சயமாக நான் பார்க்கிறேன், அஹத அஸர கௌகபன் 11 நட்சத்திரங்கள், வஸ்ஸம்ஸ ஒரு சூரியன், வல் கமர ஒரு சந்திரன், இது எல்லாத்தையும் ரஐத்துஹு நான் பார்க்கிறேன், லிஸ்ஸாஜிதி எனக்கு மரியாதை செய்வதாக பார்க்கிறேன். 11 நட்சத்திரம், ஒரு சூரியன், ஒரு சந்திரன், இது எல்லாம் எனக்கு மரியாதை செய்யற மாதிரி நான் ஒரு கனவு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்றாங்க. சொன்ன உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியில இந்த கனவுடைய விளக்கம் புரிஞ்சிருச்சு. அதனால என்ன செய்யறாங்கன்னா, மகனே இந்த கனவு யாருன்னு சொன்னால உனக்கு மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுறாங்க. இந்த கனவு கண்டு 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த கனவு அல்லாஹ் நினைவாக ஆக்குறான். இந்த கனவு கண்டதுக்கு பின்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, விளையாடுறதுக்கு கூப்பிட்டு போறாங்க. அனுப்பாத யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அனுப்ப மாட்டாங்க. அதனால அடம்பிடிச்சு என்ன செய்யறாங்க, கூப்பிட்டு விளையாடுறதுக்கு போற மாதிரி கூப்பிட்டு போய் அவங்கள ஒரு கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. அவங்க கூட இருக்கக்கூடிய சகோதரர் புன்யாமின் இருக்கிறாங்க, அவங்களை மிரட்டிடுறாங்க. நம்ம அத்தாட்ட சொன்ன உடனே நாங்க இது மாதிரி தள்ளிடுற உடனே அவரு பயந்து போய் எதுவுமே சொல்லாம என்ன செய்யறாரு, இவங்களோட சேர்ந்து இந்த 11 பேரோட சேர்ந்து அவரும் அவங்க யாக்கூப் நபிட்ட மறைச்சிடுறாங்க. என்ன ஆகுது, கிணத்துல போட்டுட்டு அவர் மேல இருக்கக்கூடிய சட்டை இருக்குல்ல, அந்த சட்டையை மட்டும் கலட்டி ஒரு ஆட்டை வந்து அறுத்து அந்த ஆட்டுக்குடைய ரத்தத்தை தடவி நம்முடைய சகோதரர் யூசுஃப ஓனாய் சாப்பிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாக்கூப் நபிக்கு வந்து போய் சொல்லிடுறான். அப்ப யாக்கூப் நபிக்கு அல்லாஹ் காமிச்சு கொடுத்துறான், அவர் வந்து மௌத்தாலா அதாவது இங்க ஓனாய் சாப்பிட்டு யூசுஃபை மௌத்தா போயிட்டாருன்னே சொல்லிடுறாங்க அந்த 11 சகோதரர்களும். இத வந்து யாக்கூப் நபி நம்ப மாட்டேங்கிறாங்க. இல்ல நீங்க வந்து சூழ்ச்சி பண்ணிட்டீங்க, அவரை வந்து நீங்க என்னவோ பண்ணிட்டீங்க அப்படின்னு உடனே கிணத்துக்குள்ள போட்டுட்டாங்க. கிணத்துக்குள்ள உயிரோட கிடக்குறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சின்ன பிள்ளை தானே, 7 வயசுல அப்படி இருக்கும். அப்ப என்ன ஆகுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது 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 அவங்க 40 வருஷமா யூசுப் நபியை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அது வேற ஒரு வகையில அந்த வரலாறு அப்படி போகும். இங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துக்குள்ள கிடக்குறாங்க. கிணத்துக்குள்ள கிடந்தா அந்த வழியாக வியாபார கூட்டம் போகலாம். அவங்க வியாபார கூட்டம் போறப்ப தண்ணி தேவைப்படும்ல, அங்க உள்ள வந்து வாளி விட்டு தண்ணி இறைச்சா அந்த வாளிக்குள்ள மேல எடுக்கிறப்ப யூசுப் நபி அப்படியே உட்கார்ந்து மேல வந்துடுறாங்க.
வாலிக்குள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து மேல வந்தா உடனே அந்த வியாபார கூட்டம் ஆதா குலாம் ஜமீல், இது அழகான குழந்தையா இருக்கு, இவ்வளவு அழகா இருக்கு இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை கொண்டு போய் சந்தையில வித்துடுறாங்க. அந்த காலத்துல குழந்தையெல்லாம் விற்பாங்க, அடிமைகள் எல்லாம் விற்பாங்க. அப்ப குழந்தை விற்கிறப்ப அந்த ஊர்ல ஒரு அரசராக இருக்கக்கூடிய ஒருத்தர், அவருக்கு குழந்தை இல்லை. அவர் வந்து என்ன செஞ்சாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை வாங்கி தன்னுடைய அரண்மனையில் போய் வளர்க்கிறாங்க. அப்படி வளர்க்கிறப்ப அங்க சில நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது. அந்த சில நிகழ்வுகள் என்ன ஆகுறாங்க, அல்லது அவங்க வளர்ந்து வளர்ந்து ஒரு வாலிப வயதை அடைகிறாங்க. அந்த அரசன்ட்டே இருந்து வாலிப வயதை அடைகிறாங்க. அப்போ அவங்க அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுனால ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது. அதுல இருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அவங்களை ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. ஒரு பெண் பழி சுமத்திடுறாங்க, இவர்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி. அதனால அந்த அரசர் என்ன செய்யறாரு, யூசுப் நபியை ஜெயில போடுறாங்க. ஜெயில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. அங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட 2 ஜெயில் கைதிகள் வந்து பேசுறாங்க. நாங்க 2 பேரும் கனவு கண்டோம், அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுங்களே அப்படின்னு. அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நாலேஜை கொடுத்திருந்தோம். கனவுக்கு விளக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, கனவு என்பது சாதாரணமா நினைக்காதீங்க. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த முன் அறிவிப்புல நபிமார்களுக்கு தான் அல்லாஹ் முன் அறிவிப்பு கொடுப்பாங்க, இல்ஹாம்னு சொல்லுவாங்க. அந்த முள் உதிப்புல ஒரு பகுதியில ஒரு பகுதி தான் கனவு. அதனால யாராவது நல்ல கனவு கண்டா அந்த கனவை அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நல்ல கனவு வந்து அடுத்தவங்க சொல்லி விளக்கம் கேட்குது. யார்கிட்டயாவது விளக்கம் தெரிஞ்சவங்க தான் சொல்லி விளக்கம் கேட்கணும். நம்ம விவசாயி விளக்கம் தெரியாதவங்க சொல்லி கனவுக்கு யார் முதல்ல விளக்கம் சொல்றாங்களோ அதுவே விளக்கமாக அமைஞ்சிருக்கும். அதனால அந்த நாலேஜ் உள்ளவங்க தான் போய் கேட்கணும். கெட்ட கனவு கண்ட யார்ட்டையும் விளக்கமே கேட்கக்கூடாது, நம்ம யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப கெட்ட கனவு அதை நம்ம மறைச்சிடணும், அதை மறந்துடணும், அதை அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தரணும். யா அல்லாஹ், இப்படி ஒரு கனவு, மோசமான கனவு எனக்கு வந்துருச்சு, இதுல இருந்து என்ன பாதுகாக்கணும்னு நம்ம கேட்கணும். நல்ல கனவை விளக்கம் தெரிஞ்சவங்க கேட்கணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கனவுடைய அந்த விளக்கத்துடைய ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான். 2 பேரும் வந்து கனவுக்கு விளக்கம் கேட்கிறாங்க. ஜெயில கனவு பார்க்கிறான் 2 கைதி. அது ஒரு கைதி சொல்றாரு, நான் வந்து அரசருக்கு பழச்சாறு புளிஞ்சு கொடுக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, என்ன வந்து சிலுவையில அரைஞ்சு என் தலையை வந்து கடுகு வந்து கொத்தி சாப்பிடுற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னான். உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, 2 பேருடைய கனவுக்கு நான் விளக்கம் சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னால நீங்க எந்த இறைவனை வணங்குறீங்க? ஓர் இறைவன் அல்லாஹ் வணங்குறீங்களா? அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான், என்ன படைச்சது அல்லாஹ், உங்களை படைச்சது அல்லாஹ். அங்க ஜெயில உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, தாவா செய்யறாங்க. அங்க உட்கார்ந்து கலிமாவை சொல்லி கொடுத்து அவங்களோட அழைப்பு படி அல்லாஹ் பத்தி எடுத்து சொல்றாங்க, தாவா செய்யறாங்க. அப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கம் சொல்றாங்க, யாரு அரசருக்கு பழச்சாறு ஊத்தி கொடுக்குற மாதிரி கனவு கண்டாங்களோ அவங்க இந்த ஜெயில இருந்து விடுதலையாகி அரசருக்கு பக்கத்துல நின்று அவர் வந்து அரசருக்கு வேலைக்காரரா இருப்பார். யாருடைய தலையில கழுகு கொத்துற மாதிரி கனவு கண்டாரோ அவரு தூக்கில் ஏற்றப்படுவார், தூக்கு தண்டனை கைதிவர். அவரு மௌத்தா போயிடுவாரு, அவருடைய அந்த பணத்தை கழுகு வந்து கொத்தும் அப்படின்ற மாதிரி விளக்கம் சொல்றாங்க. இப்படியாக அங்க விளக்கம் சொல்கின்ற அந்த நாளையில வச்சு அந்த ஊருடைய அரசர் ஒரு கனவு காக்கிறார். அந்த கனவுக்கு விளக்கம் கேட்கிறாங்க. அந்த ஊர்ல யாருக்குமே தெரியல விளக்கம். கடைசி இந்த அரசருக்கு பழச்சாறு கொடுத்துட்டு இருந்தாங்க, அவர் தான் சொல்றாங்க, ஜெயில் கைதி சொல்றாங்க, இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு ஆள் ஜெயில இருக்கிறார், ஏன்னா நான் ஜெயில இருக்கிறப்ப எனக்கு விளக்கம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாருன்னு பார்த்தா கடைசியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். எந்த அரசர் மூலமாக ஜெயிலுக்கு போனாங்களோ அந்த அரசரே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கூப்பிட்டு, உங்க மேல சாட்டப்பட்ட குற்றம் அது வந்து பொய், அந்த பெண்ணு தான் உங்க மேல தவறா நடந்த முயற்சி பண்ணி குற்றம் ஒருத்தர் சுமத்திட்டாங்க, நீங்க குற்றமற்றவர் சொல்லி அவரை ஜெயில இருந்து விடுதலை செஞ்சு அவர் அரசர் கண்ட கனவுக்கு விளக்கம் கேட்கிறாங்க. அரசர் என்ன கனவு வாங்குறாரு, 7 கொழுத்த மாடு, 7 செழிப்பான கதிர், 7 காய்ந்த மாடு, 7 மெலிந்த மாடு, 7 காய்ந்த கதிர்களை சாப்பிடுற மாதிரி கனவு. அதாவது கொழுத்த மாடு, அந்த செழிப்பான கதிரை மெலிஞ்ச மாடு சாப்பிடுற மாதிரி கனவு. ஆப்போசிட்டா இருக்கு. கொழுத்தது தான்
மெலிஞ்சதை போய் சாப்பிடும். ஆனா இந்த மெலிஞ்சது கொடுத்ததை சாப்பிடுற மாதிரி ஒரு கனவு. விளக்கம் யாருக்குமே தெரியல. உடனே இந்த அரசருக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவர் சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலில் விடுதலை செய்யப்பட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரசருக்கு விளக்கம் சொல்றாங்க. 7 கொடுத்த மாடு என்பது 7 வருஷம் உங்க ஆட்சியில செழிப்பா இருப்பீங்க. நல்ல மழை பெய்யும், நல்ல விவசாயம் வரும், எல்லாமே வரும். அப்படி வர்றப்ப நீங்க என்ன செய்யணும்? எல்லாத்தையும் சேமிச்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஒரு 7 வருஷம் கடுமையான பஞ்சம் வரப்போகுது. அப்ப அந்த பஞ்சம் வர்றப்ப நீங்க இந்த 7 வருஷம் கொடுத்த 7 வருஷம் செழிப்பு வர வருஷம் இருக்குல்ல, இதுல உண்டதுன்னா நீங்க அந்த பஞ்ச வருஷம் வரப்ப பயன்படுத்திக்கணும் அப்படின்றத அந்த கணவனுடைய விளக்கம் சொன்ன உடனே அந்த அரசர் இவருடைய அந்த அறிவையும் ஞானத்தையும் பார்த்து அவர் மேல தப்பு இல்லைன்னு உணர்ந்து அவருக்கு மந்திரி பதவியை அந்த அரசவையில கொடுக்கிறார். மந்திரி பதவியை அரசவையில கொடுத்து முதலாக உலகத்திலேயே பொருள்களை உற்பத்தி செஞ்சு சேமிச்சு வச்சு அதை மற்றவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கும் பஞ்சத்தில் உள்ளவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய இந்த ரேஷன் முறையை முதல்ல அறிமுகப்படுத்துறவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு ரேஷன் போடுறாங்கல்ல, இந்த ரேஷன் முறையை முதல்ல அமலுக்கு கொண்டு வந்தவங்க யாருன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மந்திரியா இருந்து கருவூலத்துடைய கஜானாவினுடைய அதிபதியாக இருக்கிறார். அப்ப 7 வருஷம் கொடுத்த வருஷத்துல செழிப்பான வருஷத்துல உள்ள பொருள்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் 7 பஞ்சமான ஆண்டுல மத்த ஊர்கள்ல இருந்தெல்லாம் எல்லாரும் என்ன செய்யறாங்க? இந்த நாட்டுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல பொருள் தான் வாங்க வரலாம். அப்படி வர்றப்ப அந்த 11 சகோதரர்கள் வர்றாங்க. 40 வருஷம் ஓடிச்சு. அந்த 11 சகோதரர்கள் பொருளை வாங்க வர்றாங்க. அப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இவங்க எல்லாம் நம்முடைய கிணத்துல போட்டு நம்முடைய கூட பிறந்த சகோதரர்கள் கண்டுபிடிச்சு அதுல அவங்க தம்பி புண்ணியாவினும் பிடிச்சு வச்சுக்கிட்டு உங்க அத்தாவை கூட்டுவாங்கன்னு சொல்லி அப்புறம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்க அம்மா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த எல்லாரும் இவங்க அரசராக இருக்கக்கூடிய மந்திரியா இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து மரியாதை செய்வாங்க. அப்பதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, தன்னுடைய தந்தையே நான் இன்னைக்கு கண்ட கனவுடைய விளக்கம் இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி குடும்பம் எல்லாம் கொண்டு சேர்ந்து சகோதரர்களை எல்லாம் மன்னித்து அவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்ற வரலாறை அல்லாஹ் இந்த சூறாவின் மூலமாக நமக்கு சொல்லி தருவான். இதுல நமக்கு தெரிய வேண்டிய படிப்படி நிறைய இருக்கு. இவ்வளவு ஆட்சி அதிகாரம் இவ்வளவு கொடுக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கடைசியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்கி, யா அல்லாஹ் எனக்கு நீ ஆட்சியை தந்த, வல்லத்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், கனவினுடைய விளக்கத்தை எனக்கு கற்றுத் தந்த, ஃபாத்திரி ஸமாவாதி வல்லர், வானம் பூமியை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை தந்த, அந்த வலிய ஃபித் துன்யா வல் ஆகிரா, நீதான் இந்த உலகம் மறு உலகத்தினுடைய அதிபதியாக இருக்கிற. இப்படிப்பட்ட அல்லாஹ்வாகிய நீ எனக்கு இவ்வளவு சிறப்பு தந்திருக்கிற. ஆனாலும் நீ என்ன செய்ய தெரியுமா? தவஃபனி முஸ்லிமா, என்ன முஸ்லிமாக நீ மௌத்தாக்குவாயா. அப்ப எவ்வளவு சிறப்புகள் வந்தாலும் உயர்வுகள் வந்தாலும் பதவி வந்தாலும் நம்முடைய கடைசி நிலை எப்படி இருக்கணும்? ஒரு முஸ்லிமாக நம்ம மௌத்தாகணும் அப்படின்ற அந்த பணிவு நம்மகிட்ட வரணும்ன்றதை அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு மூலமாக சொல்றார். இன்னும் கேட்டாங்க, என்ன முஸ்லிமா மௌத்தாக்கணும், வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லோர்களோடு என்ன நீ சேர்த்து வைக்கணும். இது ரெண்டுமே நம்முடைய கடைசி நிலையில அமையக்கூடிய அற்புதமான பண்பு. அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தரமாட்டான். ஆட்சியை கொடுத்து சில பேரை வழிகெடுத்துருவான், அதிகாரத்தை கொடுத்து சில பேர் பாவம் செய்ய வச்சிருவான். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த துன்யாவுக்கு மத்தியில யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுத்தருகிற பாடம். நம்ம கடைசி நிலைமை எப்படி இருக்கிற கேட்கணும்? தவஃபனி முஸ்லிமா, அல்லாஹ் நீ முஸ்லிமாக மௌத்தாக்கு, வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹா, நல்லோர்களோடு என்னை சேர்த்தது என்று ஒவ்வொருவரும் பதவியும் அந்தஸ்து வருகிற போது பணிந்து அல்லாஹ்ட்ட கேட்கணும் என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு தருகிற முதல் படிப்பனை. இரண்டாவது, பொறாமை என்பது வரும். அந்த பொறாமை வருகிற போது ஷைத்தான் நமக்கு பகைமையை உண்டாக்குவான். அப்படி பொறாமையில பகைமை வந்தாலும் கூட உங்களுடைய சகோதரர்களை மன்னித்திடுங்க, உங்க குடும்பத்தை மன்னிச்சு இணக்கமாக வாழுங்க என்ற ஒரு படிப்பனை அல்லாஹ் சூறாவில் நமக்கு இரண்டாவதாக தருகிறார்.
மூன்றாவது கனவினுடைய விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தந்ததுடைய காரணம் என்னன்னா, அந்த பெண்ணிடத்திலிருந்து ரொம்ப அவங்க தூய்மையா நடந்துக்கிட்டாங்க. பெண்ணு தன்னை அனைத்தும் கூட அவங்க வாய்ப்பு இருந்தும் கூட தவறான அந்த எண்ணத்துல போகல. அதனால அல்லாஹ் அவங்களுக்கு கனவினுடைய அந்த நாலேஜ் தந்தான். அப்ப பெண்கள் விஷயத்துல யார் பேணுதலா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல இல்மினுடைய நாலேஜ் கிடைக்கும். குறிப்பா கனவினுடைய நாலேஜ் அல்லாஹ் தருவான் என்பதையும் இந்த சூரா நமக்கு சொல்லித் தருகிறது. அருமையான முக்கியங்களே, நபிமாருடைய வரலாறு நிறைய நமக்கு செய்திகளை சொல்லித் தரும். அதுவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பாடங்களையும் படிப்பினையும் சொல்லித் தருவதாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த வரலாறை முழுமையாக தெரிந்து புரிந்து அதை அல்லாஹ் சொல்லித் தருகிற படிப்பினையை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் குடும்பத்தார்களுக்கும் உலகம் ஒன்றில் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. பியாக்கி சையதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم لك الحمد لك الشكر يا الله يا رحمن يا رحيم. اللهم صل على محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا تقبل منا صلاتنا وصيامنا ودعاءنا وركوعنا وسجودنا وقيامنا وتلاوة القرآن إنك أنت السميع العليم. وتب علينا يا ربنا يا مولانا إنك أنت التواب الرحيم. توفنا مسلمين والحقنا بالشهداء والصالحين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم يسر امورنا، اللهم سهل امورنا، اللهم بارك امورنا، اللهم قل ديوننا، اللهم اشف امراضنا بحق سيدنا محمد صلى الله عليه وسلم بحقوقه صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على